نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله اللهم صل على نبينا محمد وعلى آل محمد. فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் வீரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். கண்ணியமானவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பாலுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸ் இமாம் திர்மிஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் காஃப அஜலஜ ومن أدلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة. من خاف أدلج, யார் தன்னை எதிரிகள் அதிகாலையில் தாக்கி விடுவார்கள் என்று அஞ்சுவார்களோ அவர்கள் இரவோடு இரவாக பாதுகாப்பான இடத்தை நோக்கி புறப்பட்டு விடுவார்கள். ومن أدلج بلغ المنزل, யார் சோம்பல் காட்டாமல் பிற்போடாமல் அவர்கள் இரவோடு இரவாக அவ்விடத்தை காலியாக்கி பாதுகாப்பான இடத்தை நோக்கி வெளியாகி விடுவார்களோ அவர்கள் நாடின பாதுகாப்பான இடத்தை அடைந்து விடுவார்கள். அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருள் அது மிக விலை உயர்வானது. அலா இன்ன சில்அத்தல்லாஹில் ஜன்னா, நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய பொருள் அது சுவனமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் ஊடாக நாம் அன்றாடு முகம் கொடுக்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி உதாரணம் காட்டி ஒரு பாடத்தை நமக்கு படித்து தருகிறார்கள். அதாவது, எங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சம் வந்தால், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்ற ஒரு பயம் வந்தால், அந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் தப்புறதுக்காக வேண்டி அவசரமாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். அதற்கு நாங்கள் சோம்பல் காட்ட மாட்டோம். அவசரமாக அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். ஒருவருக்கு இரவுல 1 மணி நெஞ்சில ஒரு வருத்தம் வருது, வித்தியாசமான ஒரு வருத்தம், முன்னறியாத ஒரு வருத்தம். இவர் பேசாம அப்படி தூங்கிட மாட்டார், யோசிப்பார், இது ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஏதாவது உண்டோ என்று உடனடியாக இரவோட இரவாக அவர் அதற்குரிய பாதுகாப்பை நோக்கி அவர்கள் வெளியாகி விடுவார்கள். இரவு 11 மணி ஒரு அறிவிப்பு கிடைக்குது அரசாங்கத்தால, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இரவுல 1 மணிக்கு ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படலாம் என்று ஒரு தகவல் வந்தால் யாரும் தூங்கிக் கொண்டிருக்க மாட்டோம். உடனடியாக அதிலிருந்து தப்புவதற்காக வேண்டி நாங்கள் புறப்பட்டு விடுவோம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யார் அவ்வாறு சோம்பல் காட்டாமல் அதற்குரிய தீர்வை நோக்கி பாதுகாப்பை நோக்கி வெளியாகுவார்களோ அவர்கள் தப்பி விடுவார்கள். யார் சோம்பல் காட்டுவார்களோ அதை பின்போடுவார்களோ சில பொழுது அந்த ஆபத்தால் அவருடைய உயிரை கூட இழக்கலாம். கண்ணியமானவர்களே, இதன் ஊடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பாடத்தை தருகின்றார்கள் என்றால், ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாழாக்கி வீணாக்கி தொழாமல் அவனுடைய வாழ்க்கையில
தொழுகை இல்ல, கொடுக்கல் வாங்கல்ல கண்ட மாதிரி ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்ல, வட்டியோட நினைச்சமாய் தொடர்போடு இருக்கிறார் என்றால் இவர் ஒரு ஆபத்தான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளால் இருக்கிறார். ஷைத்தானோட நஃப்ஸோட பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய வேதனை அவரை நோக்கி எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது. எனவே அல்லாஹ்வுடைய வேதனையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர் தப்ப வேண்டும் என்றார் அவர் அதை பிற்போடாமல் அந்த பாவத்திலிருந்து கலண்டு பாதுகாப்பான இடமான தக்வா என்ற வீட்டை நோக்கி அவர் புறப்பட்டே ஆக வேண்டும். அதில் தான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யார் பிற்போடுவார்களோ இது என கடைசி வட்டி, இது என கடைசி பாவம், இது என கடைசி குடி என்று யார் பிற்போடு இருப்பார்களோ சில பொழுது அதே பாவத்தில் இருக்கும் பொழுது அவருடைய கடைசி முடிவை அவர் அடைந்திருக்கார். எத்தனையோ பேர் அப்படி பிற்போட்டு அதே பாவத்தில் அவருடைய கடைசி தருணத்தை அவர்கள் அடைந்திருக்கின்றார். மேலும் கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது யார் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டளையை பாழாக்கி வீணாக்கி அவர் நினைச்ச மூப்புல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, பாதுகாப்பா இல்லாத ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். அவர் அவசரப்பட வேண்டும், சோம்பல் காட்டக்கூடாது, பிற்போடப்படாது என்ற ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்கள் தொடர்ந்தும் சொன்னார்கள், யார் அப்படி தக்வா என்ற அந்த வீட்டை நோக்கி பாதுகாப்பு அடைவார்களோ உலகத்திலும் கண்ணியத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அவர்கள் அடைவார்கள். அது மாத்திரமல்ல, ஆகிராவில் அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலாக கூலியாக கொடுக்கிற பொருள் அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அது மிக விலை உயர்வானது. அலா இன்ன சில்அத்தல்லாஹி ஜன்னா, நிச்சயமாக அல்லாஹ் கொடுக்கிற அந்த வெகுமதியான பொருள் அது சுவனமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், நாம சொன்னா பார்த்தா சொல்லுவோம், இந்த வீடு இவ்வளவு விலை, இந்த போன் இவ்வளவு விலை, இந்த வாகனம் இவ்வளவு விலை. சுவனத்துடைய விலை என்னது? கண்ணியமானது, அது விலையை எங்களுக்கு கேல் பண்ண முடியாது, அதை எங்களுக்கு கணக்கு போட்டு பார்க்க இயலாது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துடைய சின்ன பொருளுடைய விலையை சொன்னார்கள். எங்களுக்கு அதே ஆச்சரியமாக இருக்கும், நாம திகைச்சு போவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌதிஉ ஸௌத்தின் ஃபில் ஜன்னதி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. ஒரு சாட்டைய போன்ற அளவுள்ள சொர்க்கத்துடைய காணியுடைய ஒரு பெருமதி. சாட்டைனா சாதாரண இவ்வளவு ஒரு நீட்டமான ஒரு சின்ன ஒரு பகுதி சாட்டை, அதை போட்ட ஒரு சின்ன ஒரு துண்டு. இது முழு உலகத்தையும் அதுக்குள்ள எல்லா வஸ்தையும் இருந்தாலும் அவ்வளவு ஒரு சின்ன துண்டை கூட அவர் வாங்கியிருந்தார். அதை விட சிறப்பானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸில், வல நஸீஃபுஹா கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுவனத்தில் ஒரு மனிதன் அடைகின்ற அந்த பெண், அல்லாஹ் தஆலா அவனுக்கு அனுபவிக்கிறதுக்கென்றே படைத்திருக்கப்பட்ட அந்த ஹூருல் ஈன் என்ற அந்த சொல்லப்பட்ட பெண்கள், அவர்கள் போட்டிருக்கிற அந்த அதாவது இந்த முந்தானி, அந்த ஷோல், அதனுடைய பெருமதி கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. முழு உலகம், அதில் உள்ள அனைத்து வஸ்தையும், இந்த பூமிக்கு நீங்கள் எத்தனை கடை இருக்குது, எத்தனை உடுப்பு கடை இருக்குது, எத்தனை தங்க கடை இருக்குது, எத்தனை மாணிக்க பஜார் இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டு பூமிக்கு கீழால எத்தனை சுரங்கங்கள் இருக்குது, தங்கம் வெள்ளி முத்து, இது எல்லாத்தையும் விட்டு அந்த பணத்தை கொடுத்தாலும் அந்த பெண் போன்ற அந்த ஷோலுக்கு அது சமமாக மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெருமதியான. திருமீதியில ஒரு ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, லவ் அன்னமா யுகில்லு மிம்மா ஃபில் ஜன்னதி பதா லதஸஃரஃபத் லஹு மா பைன ஹவாஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். சொர்க்கத்தில ஒரு மனிதன் நகத்தால சுமக்கிற அளவு ஒரு சின்ன பொருளை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டினால் அந்த அழகால வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அனைத்து பொருளும் அழகாகிவிடும். அந்த அழகுடைய தாக்கம் எல்லாத்துக்கும் அடிக்கும், அதனுடைய வெளிச்சம், அதனுடைய வாசம். சுஹான். இரணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த சோனத்துடைய விலை எவ்வளவு பெரிய விலை. இந்த விலையை கொடுத்தா தான், இதை பே பண்ணினா தான் அதை வாங்க, அதை அடையலாம். அதற்குரிய சல் எங்களுக்கு இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம பார்க்கிறோம், சிலாக்கள் கோடிக்கணக்கான சல்லையை வச்சு சில பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. 2 கோடியை வச்சு அதற்கேற்ற ஒரு வாகனத்தை, காணிய, ஒரு சொத்தை வாங்குறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா அந்த விலையில
அவர் தெஹிவல பஜார்ல டவுன்ல ஒரு 2 கட்டு ஊடு 20 பேஜ் காணி உள்ள ஒரு ஊட இவர் தேடுறாரு. நான் சொல்லுவோம், என்ன மடத்தனம் இது, 10 லட்சம் சல்லியை வச்சு கொண்டு அவ்வளவு பொறுமதியான இடத்துல ஊடு தேடுறீங்களா? உங்களோட மையாங்கடா காட்டுலையும் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, நாம சொர்க்கத்தை அடைய பார்க்கிறது இது மாதிரி தான். சின்ன சின்ன அமல்களை வச்சுக்கொண்டு பெரிய ட்ரீம் வச்சுக்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு அடையலாம் என்று தொழுகையில் அவருக்கு பேணுதல் இல்லை. அதுல கவா கொடுக்கல் வாங்கல் எத்தனை விதமான பிரச்சனை இல்லை. இந்த கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதற்குரிய வேலையை கொடுத்தா தான் அந்த சுவனத்தை வாங்கலாம். இந்த கண்ணியமானவர்கள், அதுல விலை என்னது? எவ்வளவு கோடிக்கணக்கான சல்லை கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. அதுல விலை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா தருவான் நன்மைகளை. அந்த நன்மைகளை கொடுத்து தான் அந்த சுவனத்தை வாங்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த பொறுமதியான சுவனத்தை வாங்குவதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தஆலா தரான். அதில் குறிப்பாக சில சீசன்களை அல்லாஹ் தஆலா தரான். அதுல ஒரு சீசனை நாங்கள் கடந்து ரமதான் என்ற அந்த சீசனை கடந்து இன்னொரு சீசனை நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதுல நாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதன் ஊடாக நாங்கள் லாபங்களை அடைய முயற்சி செய்ய. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் இந்த நாட்கள்ல அவன் அந்த நாட்களை பயன்படுத்தினான் என்றால் பல மாதங்கள் முயற்சி செஞ்சு அடையிற நன்மைகளை அடையிற சொத்தை அந்த சில நாட்கள் அவனுக்கு அடையலாம். இன்னொரு பாசையில சொல்ல போனா, இன்னொரு விதத்துல சொல்ல போனா, சொர்க்கத்துடைய பொருட்கள் மலிவாக விற்கப்பட்ட சில காலங்கள்ல ஒன்றுதான் நாங்க எதிர்காலத்தில் மூன்று போகிறோம். அதாவது இந்த காலங்கள்ல ஏனைய காலங்கள்ல 1000 சுப்ஹானல்லாஹ் சொல்லி வாங்குற சொர்க்கத்துடைய ஒரு சொத்தை இந்த சீசன்ல ஒரு சுப்ஹானல்லாஹ் மூலமாக இருக்கு வாங்கடா. ஏனைய நாட்கள்ல பல நோம்புகளை பிடிச்சி வாங்குற ஒரு சொத்தை இந்த காலத்துல ஒரு நோம்பின் மூலமாக அவருக்கு அடையலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதுதான் வரக்கூடிய அந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த 10 நாள் மிக முக்கியமான நாள். நாங்கள் ரமதானுக்கு ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இதில் நாங்கள் அலட்சியம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, விசேஷம் என்னண்டா, உலமாக்களுடைய ஏகோபித்த விடுவோம் ரமதானுடைய ஆரம்ப 10 விடவும் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 சிறப்பானது. ரமதானுடைய ஆரம்ப 10ல ஒரு மனிதன் அமல் செஞ்சு அடையிற சொத்தை விட ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 மூலமாக அவன் அடைவான். இதில் உலமாக்களுடைய இத்திஃபாக் எல்லாம் ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார். ரமதானுடைய நடுப்பத்தை விடவும் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 சிறப்பானது. ஆனால் ரமதானுடைய கடைசி 10 விஷயத்தில் மாத்திரம்தான் உலமாக்களுடைய கருத்து வேற்றுமை இருக்குது. அதை உலமாக்கள் சொல்றாங்க, ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 இந்த பகல் நேரங்கள் இதுல அமல் செய்யறது ரமதானுடைய பகல் நேரத்தில் அமல் செய்யறதை விட மிக சிறப்பானது. ஏனென்றால் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ல தான் அரஃபாவுடைய நாள் இருக்குது. அரஃபாவுடைய நாள் ஹதீஸ்ல வந்து இருக்கிறது தெளிவாக சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாள்ல நரக விடுதலை செய்யறத போல, அடியார்களுக்கு நரக விடுதலை கொடுக்கறத போல வேற எந்த நாள்லையும் கொடுக்கிறது இல்லை. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஆரம்ப 10ல தான் வருது. அதே போல அரஃபாவுக்கு அடுத்த நாள் பெருநாளுடைய நாள் யௌமுன் நஹர்னு சொல்லுவோம், குர்பானி கொடுக்கிற நாள்னு சொல்லுவோம், உத்ஹியா கொடுக்கிற நாள்னு சொல்லுவோம். இது அஃதலுல் அய்யாம், இது துனியால ஆக சிறந்த நாள் என்ற ஹதீஸ்ல வந்திருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரமதானுடைய கடைசி 10ல பகல்ல அமல் செய்யறதால் அடையிற நன்மையை விட பெரிய ஒரு சொத்தை ஜுல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10ல பகல் நேரத்தில் அமல் செய்வதன் மூலமாக மனிதன் அடைவார். ஆனால் ரமதானுடைய கடைசி 10 இரவுகள் ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப 10 இரவை விட சிறப்பானது. ஏனென்றால் அதில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த ஜுல்ஹிஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப 10 நாங்கள் மேக்ஸிமம் முயற்சி செஞ்சு இந்த சீசனை நிறைய பொருட்கள் சேல் போடப்பட்டிருக்கிறது. நாங்க ஏனைய நாட்கள்ல பல சுப்ஹானல்லாஹ் சொல்லி பல திக்ருகளை சொல்லி அடையிற அந்த அதை கொடுத்து வாங்குற சொத்தை ஒரு சுப்ஹானல்லாஹ் கொடுத்துகள் கிடையாது. அவ்வளவு சேல் போடப்பட்டிருக்கு. நிறைய சொத்துகள், அங்க காணிகள், அங்க மாளிகைகள், அங்க பல தோட்டங்கள். ஏன் நாங்கள் சோம்பல் காட்டிக் கொண்டிருக்கிறோம்?
வரக்கூடிய வியாழக்கிழமை அது அவங்க குறை பார்த்து பிறை தென்பட்டால் அந்த வியாழன் மகரிப்பிலிருந்து நாங்க அதனுடைய முயற்சியை நாங்க அந்த சொத்துக்களை வாங்குற விஷயத்துல அந்த சொர்க்கத்துடைய பஜார்ல பொருட்கள் வாங்குற விஷயத்துல சோம்பல் காட்டாமல் அதுக்கான நிரந்தரமான சொத்து அதை அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அந்த அடிப்படையில் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி 10 எவ்வாறு நாங்கள் முறையாக பயன்படுத்தி நிரப்பமான லாபத்தை அடைவது? கண்ணியமானவர்களே, ஆக முக்கியமாக அந்த நாட்கள்ல நாங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் பாவத்திலிருந்து தூரமாக வேண்டும். ஏனைய நாட்கள்ல பாவத்துல நாம தூரமாகத்தை விடவும் இந்த நாட்கள்ல நாம் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒருத்தர் தஹஜ்ஜுதுல எழும்பி உச்ச நேரமாக தொழுறார், பல ரக்காத்துகள் தொழுறார், தஹஜ்ஜுத் தொழுறார். இதை விடவும் ஒருத்தர் ரோட்ல போற நேரத்தில் முன்னுக்கு ஒரு அழகான பின் வாரா, ஷைத்தான் ஊசலாட்டன் பாரு பாரு என்று இவர் அல்லாஹ்வுடைய பயத்தால தன்னுடைய பார்வையை தாழ்த்துறது, இது சிறப்பானது, இது நன்மைக்குரியது. ஏனென்றால் தஹஜ்ஜுத் தொழுகிறது அது சுன்னத், அது சுன்னத்தானது, வாஜிப் இல்லை. ஆனா ஹராத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறது இது எங்களுக்கு வாஜிப். எப்பயும் சுன்னத்தான ஒரு அமலுக்கு வாஜிபை மிகைக்க முடியாது, கடமையான ஒரு அமலை மிகைக்க முடியாது. ஒருத்தர் பல மணித்தியாலம் திக்ர் செய்கிறாரு, இதை விடவும் புறம் பேசாமல் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்துவது சிறப்பானது. ஏனென்றால் திக்ர் செய்வது அது சுன்னத்தானது, புறம் பேசாமல் தன்னுடைய நாவை பாதுகாக்கிறது அது வாஜிபானது. எனவே சுன்னத்தான அமலுக்கு ஒரு காலமும் வாஜிபை முந்த முடியாது, வாஜிபான அமல் தான் எப்பயும் சிறப்பானது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் பல லட்சம் ரூபாய் சதகா கொடுக்கிறான், இதை விடவும் அவன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 ஹலாலான முறையில் உழைக்கிறது, ஹராம் வராமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வது சிறப்பானது, அது நன்மைக்குரியது. ஏனென்றால் பல லட்சம் ரூபாய் சதகா கொடுக்கிறது சுன்னத்தானது, ஆனால் ஹலாலாக உழைக்கிறது அது வாஜிபாகும். எனவே வாஜிப் தான் எப்பயும் சுன்னத்தை முந்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆக முக்கியமாக இந்த காலத்தில் பாவத்திலிருந்து கூடுதலாக நாங்கள் ஒதுங்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதே போல இந்த நாட்கள்ல நாங்கள் செய்ய வேண்டிய இன்னும் மிக முக்கியமான அமல் தான் அதிகமாக தக்பீர் தஹ்மீத் சொல்லுறது. நாங்க தக்பீரை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் அது அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முறை பார்த்ததுல இருந்து அந்த 3 நாளுக்கும் வேண்டு இல்ல. கண்ணியமானவர்களே, இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்பத்திலிருந்து தக்பீர்கள் சொல்லுறது இது முஸ்தஹப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மின தஹ்லீல் வத்தக்பீர் வத்தஹ்மீத். இந்த 10 நாட்கள்ல அதிகமாக நீங்க தக்பீர் தஹ்மீத் நீங்க தஹ்லீல் சொல்லுங்க. அதாவது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இதுல எல்லாம் 3 வந்து ஹஜ்ரத் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு, அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு போன்றார்கள். அவர்கள் பஜாருக்கு போய் சத்தமாக தக்பீர் சொல்லுவார்கள், தஹ்லீல் சொல்லுவார்கள், தஹ்மீத் சொல்லுவார்கள். இதை கேட்டு மக்களும் சேர்ந்து சொல்லுவார்கள் என்று ஹதீஸில் மிக தெளிவாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய அது கடையில இருக்கலாம், ஆபீஸ்ல இருக்கலாம், எந்த இடத்துல தக்பீரை கொஞ்சம் கத்தி சொல்லத்தால பிரச்சனை வர மாட்டாதோ அங்க சொல்லலாம். இல்ல அவருடைய பிரச்சனைகள் வரும் என்றால் எங்களுக்கு கேட்கிறாரோ சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நாட்களை ஹயாத்தாக்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய. அதே போல கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த முக்கியமான ஒரு அமல் தான் ஒரு குர்ஆனாவது இந்த 10 நாட்களுக்குள்ளால ஹத்மா செய்யறதுக்கு முடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். ஏனென்றால் ஏனைய நாட்கள்ல பல குர்ஆன்கள் ஹத்மா செஞ்சு அடையிற நன்மையை இந்த நாட்கள்ல ஒரு குர்ஆன் முடிக்கிறதால் அடையலாம். கண்ணியமான ஒரு மனிதனுக்கு ஒரு 3 ஜுஸுவை ஓதினால் 10 நாட்களுக்குள்ளால ஒரு குர்ஆனை ஹத்மா செய்யலாம். கண்ணியமானவர்களே, அந்த ஹத்மாவை செஞ்சுட்டு அந்த பெருநாளுடைய நாள், முக்கியமான நாள், துஆக்கள் கபூலாக்கப்பட்ட நாள், அல்லது அரஃபாவுடைய நாள் எங்களை ஹத்மா வச்சுக்கொண்டு அரஃபா அல்லாஹ் தஆலா அதிகமான மக்களுக்கு நரகத்தில் கொடுக்கிறான். இந்த ஹத்மாவுடைய நேரத்துல குர்ஆனை முடிச்சிட்டு யா அல்லாஹ் இந்த 10 நாட்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறாய், குர்ஆனை நீ சத்தியம் பண்ணின நாட்கள், ஒரு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பின நாட்கள், உன்னுடைய இந்த அடையாள சின்னத்தை நான் கண்ணியப்படுத்தி யா அல்லாஹ் குர்ஆனை ஓதி நான் துஆ கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று எங்கட மறுமைக்குரிய விஷயங்களை கேட்டுட்டு எங்கட உலக தேவைகளை எங்களுக்கு கேட்கலாம். சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த எல்லா அமலையும் எங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு உறுதுணையாக, துணையாக, உதவியாக இருக்கிற ஒரு முக்கிய அமல் தான் நோன்பு பிடிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த 10 நாட்கள்ல, அதாவது 9 நாட்கள்ல நோம்பு பிடித்தார்கள் என்று சஹீஹான ரிவாயத் அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறைவனிமானவர்களே, நாங்களும் நோம்பு பிடிப்போம். நோம்பு பிடிச்சேன்னு சொன்னா வீண் பேச்சுகள் வரமாட்டாது, பாவங்களுக்கு நாங்கள் தூரமாகவும், குர்ஆன் ஓதுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அதிகமாக திக்ர் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவே நோம்பு பிடிக்கிறதால எங்களோட கால நேரம் அது பாதுகாக்கப்படும். எனவே அந்த அடிப்படையில இந்த நாட்களை நாங்கள் சிறப்பாக்குறதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதே போலதான் இந்த நாட்கள்ல நாங்க செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அமல் தான் உத்ஹியா, குர்பானி கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். இது முக்கியமான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போய் 10 வருஷங்களும் குர்பான் கொடுத்ததாக ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியான இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், சில வசதியான ஆட்களும் குர்பான் கொடுக்கிற விஷயத்துல கொஞ்சம் அவங்க பின்வாங்குறாங்க. சில பேர் அவங்களோட சொந்த புத்தியை போட்டிருக்கலாம். அவங்க யோசிக்கலாம், இது 1 லட்சம் 1.5 லட்சத்தை கொடுத்து மாட்டை வாங்குறதை விட எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை பேர் உடுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நிக்கா செய்யலாம கடமாறி கொண்டிருக்கிறான், இவனுக்கு இந்த சல்லியை கொடுக்கலாமே என்று புத்தியை போட்டு யோசிக்கிறான். கண்ணியமானவர்களே, இது ஒரு மடத்தனமான ஒரு யோசனை. இது ஈமானுடைய பலகீனத்தை உணர்த்துற ஒரு யோசனை. சில பேர் அப்படி யோசிச்சுட்டு சரி அப்படி கொடுக்கிறதும் இல்லை, அவர் பேசாம இருந்துடுவார். அப்படி சதகா கொடுக்கிறதும் இல்லை, யோசிச்சு பேசாம இருந்துடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதே பிரச்சனை எல்லா காலத்திலும் இருந்துச்சு தான். நபியோட காலத்திலும் இருந்துச்சு. உடுப்பு இல்லாத ஆட்கள் எங்களை விட கூடுதலா அங்க இருந்தாங்க. திருமண பிரச்சனைகள் அந்த காலத்திலும் இருந்துச்சு, சஹாபா காலத்திலும் இருந்துச்சு. யாருமே குர்பான் கொடுக்காம அதை மண் தோண்டி புதைச்சிட்டு இதை செய்ய போகல. இது முக்கியமான அமல். யௌமுன் நஹரில், பெருநாளுடைய நாளில் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் அது குர்பான் கொடுக்கிறது தான் என்ற ஹதீஸில் வந்திருக்கு. இறைவனின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸ்ல மிக தெளிவாக வந்திருக்குது, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, அந்த கொடுக்கிற அந்த பிராணியுடைய ரோமம் அளவு நன்மை கிடைக்கும். ரோமம் அளவு. இறைவனின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நிரப்பமாக கொடுக்கிறதுக்கு சிலாக்கள் வாழ்க்கையிலே கொடுத்து இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்க பெரிய பெரிய ஃபங்க்ஷன், பெரிய பெரிய ட்ரிப் போறாரு, 30,000 35,000 40,000, அதுக்கெல்லாம் அவர் யோசிக்க மாட்டாரு. அவனுக்கு கொடுத்தா நல்லமே, ஒரு திருமணம் செய்யறாத பெண்ணு கொடுத்தா நல்லமே, அதை யோசிக்க மாட்டார். அதுல நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இது மாதிரி விஷயத்தை தான் யோசிப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு ஆள் அவருக்கு 7 மண்டா சிறப்பமான முழுசான ஒரு மாட்டை அவர் கொடுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்ய வேணும். சிறந்த ஒரு மாட்டை கொடுக்கிற ஹதீஸ்கள் அந்த சிஃபாத்துகள் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னால் இன்ஷா அல்லாஹ் பயான்கள்ல சில கருத்தரங்கள் அதை பத்தி விளங்கப்படுத்துவான். அதுல நாம் கலந்து கொண்டு பயனடைய வேணும். எப்படி நான் அதை கொடுக்கிறேன் என்று கண்ணியமானவர்களே, அப்படித்தான் அவருக்கு செய்ய முடியாவிட்டால் அடுத்த கட்டமாக முழுமையான ஒரு ஆட்டை கொடுக்க வேண்டும். ஒரு மாட்டில ஒரு பங்கு எடுக்கிறதை விட முழுசான ஒரு ஆட்டை கொடுக்கிறது சிறப்பானது. இறைவனின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில நாங்க இப்ப இருந்து நியத்து வச்சு ஒரு ஆடு இன்றைக்கு ஒரு 30-35,000 போல எடுக்கலாம். இறைவனின் நியத்தை வைத்தால், ஒரு முயற்சியை செய்தால் அல்லாஹ் தஆலா அதுக்குரிய ஏற்பாடு தருவான். அந்த பெருநாள் நாளே நாம தொழுதுட்டு நாங்க அந்த பிராணியை அடுத்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டா, யா அல்லாஹ் அவன கட்டளைக்கு நான் வழிபட்டேன், யா அல்லாஹ் எனக்கு கபூல் செஞ்சியா, எவ்வளவு அல்லாஹ் சந்தோஷப்படுவார். அந்த நாள்ல செய்யற அமல்ல ஆக விருப்பமான அமல் அதுதான். இறைவனின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அதிலே நாம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் குர்பான் கொடுக்கக்கூடிய ஆட்கள் மிக முக்கியமாக இஹ்லாஸ், அவருடைய எண்ணத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இந்த குர்பானுடைய விஷயத்திலே இஹ்லாஸ் பத்தி தனி ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசுறான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா. அல்லாஹ்விடத்துல நீங்க கொடுக்கிற குர்பானுடைய இறைச்சோ இரத்தமோ போறது இல்ல, உங்களோட தக்வா, உங்களோட எண்ணம், உங்களோட தூய எண்ணம் தான் போகும். இறைவனிமானவர்களே, அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிக்கொண்டு இந்த பேர் புகழ் வராம இந்த தடவை பதுல்லேலே பெரிய மாட்டை நான் தான் கொடுக்க வேண்டும் என்று பேர் எடுக்கிற நோக்கங்களை ஷைத்தான் போடுவான். அதிலிருந்து நாங்க எங்களை காப்பாற்றிக் கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொல்லிக்கிறார், அவனோட நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க சிறந்த ஒரு பிராணியை கொடுக்க சொல்லி அந்த அடிப்படையில் நான் கொடுக்கிறேன் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுக்கிறேன். அதே போல கண்ணியமானவர்களே, கொடுக்கக்கூடிய நாங்களும் நாங்க நினைச்சிடப்படாது, இன்றைக்கு குர்பான மாட்டா வாங்கிட்டோம், ஒரே இன்னைக்கு காலிகை போய் கொடுத்து விட்டா அது பீஸாக பாட்டு வந்தா எங்கட கடமை முடிஞ்சு இல்ல. கண்ணியமான முறையாக கொடுக்கவே சரியான முறை என்னண்டா, இன்னைக்கு இந்தியா போன்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அது இருக்குது. நாங்க முன்கூட்டியே பல நாட்களுக்கு முன்னாலே அந்த பிராணியை வாங்கி நாங்க சொந்தமாக அதை வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேணும்? எங்களுக்கும் அந்த பிராணிக்கும் மத்தியில ஒரு முஹப்பத் வர அளவுக்கு நாங்க வளர்க்க வேண்டும், தீன் போட்டு. அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணர்வு வரும். அந்த புள்ளைய அவங்க கத்தி வைக்க போக எந்த உணர்வு வந்துச்சோ அந்த உணர்வு மாட்டுல வைக்க போறோம். இதுதான் சரியான முறை. அந்த முறையில பல பேர் செய்யறான்.
கனிமானவர்களே, குறைஞ்சபட்சம் நாம் கூட்டி வாங்கி அந்த அந்த மாட்டுடைய அந்த மாடுகள் இருந்தாலும் இடைக்கிட போய் பார்க்க வேணும், நாங்க போய் தீனிகளை கொடுக்க வேணும், ஓரளவாவது முஹப்பத் எடுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். அதுக்கும் தான் சந்தர்ப்பம் கிடைக்கலாட்டியும் அதுக்குள்ள நாளாவது நாங்க போய் அந்த மாடை முறையா அறுக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா பதுல்ல ரொம்ப பின்தங்கின ஒரு லெவல்ல தான் இருக்குது அறுக்கூடிய விஷயம். நாம பார்த்தோம் கடந்த காலங்கள் சில மாடுகளை கொண்டு வர நேரத்துல உள்ளுக்கு காலையில ஒரு மாட்டை வெட்டி அதுல ரத்தம், இன்னொரு மாட்டை வெட்டி அதுல உடல் பாகம் வெளியே, இன்னொரு மாட்டை வெட்டி தலையாவது கொலை கொண்டு இருக்கிறாரு, மூளையை கழட்டாரு, இது மிளற ஆரம்பிக்குது. எப்படி அது போகும்? இதை இழுந்து அதுல கால உடலின்னு சொன்னா அந்த மாட்டை குர்பான் கொடுக்கவும் இல்லை. இந்த சிக்கல்கள் தொடராக எங்களோட பதிலில் வந்து கொண்டே தான் இருக்குது. என்ன கண்ணியமானவர்களே, குர்பான் கொடுக்கக்கூடிய ஆட்கள் மாட்டை கொடுத்துடும், லட்சக்கணக்கு செலவழிச்சிடும் என்று இந்த கடமை நிறைவேற மாட்டாது. நாங்க இப்ப அந்த டைம் இருக்குது, இதை எப்படி முறையாக செய்யலாம்? பல ஊர்களில் முறையாக செய்யறதுக்கு அதற்குரிய முயற்சிகள் செய்யறாங்க. சில கருதுற போன்ற ஏரியாக்கள்ல பல புரோகிராம்கள் கருத்தரங்குகள் வச்சுதான் இந்த இந்த குர்பானை செய்யறாங்க. இது ஒரு அமல். எப்படி ஹஜ்ஜி ஒரு அமலோ, ஜக்காத் ஒரு அமலோ, தொழுகை ஒரு அமலோ, இதுக்கு ஒரு முறை இருக்கிறோ, இதுக்கும் ஒரு முறை இருக்குது. இந்த முறையில செஞ்சாதான் அதற்குரிய நிரப்பமான கூலி அடையலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனவே வரக்கூடிய அந்த சனிக்கிழமை எங்கட நிர்வாகம் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முறைகள் எப்படி என்ற விஷயத்தை இஷாக்கு பின்னால் ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கண்ணியமான ஆக முக்கியமாக கொடுக்கக்கூடிய ஆக்களும் வர வேண்டும், இதை அறுக்கக்கூடிய ஆக்களும் வர வேண்டும். அறுப்புடைய விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இப்ப அறுக்கிறதால உலகியா காலம் இல்ல, ஏனைய காலங்களில் நாங்க இறைச்சிகளை திண்டு கொடுத்தான் இருக்கிறோம். முறையாக அறுக்கப்பட்ட மாட்டாக அந்த இறைச்சாதான் ஹலாலாகும். அப்பதான் எங்கட அமல்கள் உயிரோட்டமாக இருக்கும். எனவே அவர்களையும் கூட்டிட்டு வரதுக்கு அந்த ப்ரோக்ராம்ல நாம் கலந்து கொள்ள வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப பத்தை செழிப்பாக அழகாக பயன்படுத்தி உயர்ந்த கூலிகள் அடைவதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه.